ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரான்ஸ் vs போர்ச்சுகல் ஒரு முக்கியமான மேட்சிங்கு. ரெண்டுமே சரியான டீமு. ஆப்போசிட்டில் இருக்கிறது கிலியன் எம்பாப்பே, நம்ம கூட இருக்கிறது ரொனால்டோ. அவருடைய பேர்னா எம்பாப்பே வந்துட்டு அவர் ஐடலை மோத போகிறாரு. ஒரு வேளை அவர் ஜெயிச்சிட்டாருனாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு நல்ல ஈவினிங் மேட்ச். எம்பாப்பே ஓகே. ஃப்ரான்ஸ் vs போர்ச்சுகல் இன்னைக்கு ஒரு சரியான ஆட்டம் காத்துட்ருக்குங்க. செம்ம ஆட்டம் இருக்குது இன்றைக்கி. ஸோ ரெண்டு கேப்டன்ஸும் வந்திருக்காங்க. ஓப்பனிங் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரீஸ்மேன் கிட்டேருந்து அப்புறம் ரொனால்டோ கிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் ஒரு கோல் அடிச்சிடும். ஏன்னா ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் பேக்கில் ரொம்ப கெத்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு பர்சன்ட் கூட அடிக்கவே விட மாட்றாங்க. என்னங்க இது சொல்லி வாய முடியல. 9வது நிமிஷத்துலேயே ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒரு கோலை போட்டார். பட் என்ன தான் ஒரு கோல் போட்டிருந்தாலும் ஆப்போசிட்டில் போன வேர்ல்ட் கப் ரியல் ஞாபகம் இருக்கும். எம்பாப்பே லாஸ்ட் மினிட்ல 3 கோல் போட்டு திணற விட்டாருங்க எல்லாரையும், அர்ஜென்டினாவோட ஃபேன்ஸை. என்ன தான் எம்பாப்பே அப்போ தோற்றுருந்தாலும் ஆனால் முக்கியமான ஒரு மேட்சை கதிகலங்க வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணுவாருன்னு தெரில. அண்ட் இப்போது பால் ஹீனா கிட்டே இருக்குது. பட் இங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இங்கே ஒரு ஃப்ரீ கிக் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி டைமில் தாங்க சில பேருக்கு ரொம்ப பயம் வரும். ரொனால்டோ போன மேட்ச்சில் 2 மேட்ச்சுக்கு முன்னாடி இப்படி தான் போனார். ஆனால் கோல் அடிக்காமலே விட்டார். இந்த வாட்டி கோல் அடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐயோ இல்லையா, என்னங்க இவர் பக்கத்தில் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இது ஒரு கார்னர் கிக். ரொம்ப முக்கியங்க கார்னர் கிக்லாம். அச்சோச்சோ, கிலியன் எம்பாப்பே வேலையை காமிக்கிறாரு. அதுதான் இங்கே செல்லாதுன்றது. ஜோ கேன்செல்லோ இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ ஜோ கேன்செல்லோ எடுத்துன்னு போகிறாரு. ஐயோ, எப்போவுமே ஒரு கோல் அடிக்கும் போதும் விட்டுனே இருக்காருங்க. அகெயின் நமக்கு ஒரு கார்னர் கிக். யாருக்கு வரும்? சரியான ஹெட்டு ரூபன் டியாஸ். அந்த கோலை பார்த்தே ஆகணும். இப்போ எல்லோரும் எப்படி போட்டாருன்னே தெரில. அவர் கிக் பண்ணிட்டாரு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸு. அப்படியே ரொனால்டோ மாதிரி பண்ணுறாங்க நிறைய பேர். ரொனால்டோ போஸ்டிக்கு அச்சிங்கிறானுங்க போல் எல்லோரும். ஆனால் ஒரு லெஜெண்ட்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும்தான். ஓட்டாவியோ த லெஜெண்ட். ஸோ சென்டர் பேக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹெர்னாண்டஸ் வர ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே வராரு ரொனால்டோவை. எப்படியோ ஒரு கோலே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் ஃப்ரான்ஸில் வந்துட்டு நல்ல டீம் தாங்க என்னை பொறுத்த வரைக்குமே. அவங்க கூட இந்த யூரோ அடிக்க வைக்கலாம். அப்போது இதை சீக்கிரமாக இந்த சீரீஸை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரான்ஸ் ஆட வைப்போம். கோலுங்க, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், கேப்டன் ஃபெர்னாண்டஸ் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. 45 நிமிஷத்தில் 3 கோலு இப்படின்றதுக்குள்ளே அடித்து வச்சுருக்காரு. சரியான கோல்ங்க, அது நல்ல கோல். ஸோ நம்ம போர்ச்சுகல் 3 ஃப்ரான்ஸ் 0. இதே மெயின்டைன் பண்ணால் கூட கொஞ்சம் தப்பிச்சு போயிடலாம் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து. எனக்கு என்னமோ பெனால்ட்டி வந்துடுமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஓட்டாவேட பால் இது. ஓட்டாவே நல்ல பிளேயர் தான். அதை விட நல்ல பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் பாஸ் பண்ணாமல் அழகாக எடுத்துன்னு போனால் கோல் அடிச்சிடலாம். இதுதான் ரொனால்டோ. பொறுமையாக அடிச்சுட்டு போவார். இந்த ஃப்ரான்ஸ் கொடி பக்கத்துலேயே ஷூ போட்டார் பார்த்தீங்கன்னா. லெஜெண்ட், பக்கா லெஜெண்ட் நம்ம ரொனால்டோ. ரொனால்டோவுக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தாலுமே அவ்வளோ நல்ல மனுஷங்க ரொனால்டோவுக்கு. ஸோ போர்ச்சுகல் 4-0.
கிறிஸ்டியானோ ரொனால்டோ எடுத்துன்னு போகிறாரு. ஓகே, தனது தொடர்ந்து 2வது கோல் அடிப்பாரான்னு பார்க்கும்போது 2வது கோல் அடிக்க முடியல. ஆனால் இங்கே பாலியினோ வந்துட்டு ஒரு ட்ரிபிள் பண்ணுறாரு. ஆனால் அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட போயிருக்கு. அவர் கோல் அடிக்க வாய்ப்பு இருக்கே, கோல் அடிச்சிருக்காரு. தொடர்ந்து 2வது கோலு. ஃப்ரான்ஸ் 0 போர்ச்சுகல் 5. பரவாயில்லைங்க, ஒரு லெஜெண்டரி டீமான ஃப்ரான்ஸே ஒரு போர்ச்சுகல் டீம் வந்துட்டு முடிச்சிடுச்சு. அதுக்கான போர்ச்சுகல் நல்ல டீம்னு இல்லை நான் சொல்ல வரல. போர்ச்சுகலும் ஒரு நல்ல டீம் தான். ரொனால்டோ இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல டீம் தான் போர்ச்சுகல். ஸோ இதுக்கப்புறம் கஷ்டம் தாங்க. எம்பாப்பே வந்துட்டு பிஎஸ்ஜியில் ஒரு 7 செகண்ட் கோல் வச்சார் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரணும். ஆனால் அது ட்ரியோவால் தாங்க முடியும். மெஸ்ஸி, நெய்மார், எம்பாப்பே இவங்க 3 பேரை அடித்து ஒரு 7 செகண்ட் கோல் வச்சாங்க. பிரபலமாக பேசப்பட்ட அந்த கோல். அகைன் ரொனால்டோ அடிப்பாரா? ஓ இல்லை. இப்போ இன்னொரு கோல் ஆச்சா? ஐயோ சொல்லி வாய முடியலையே. அடுத்து போயிட்டாரு அவரு. கார்னர் கிக்கு. யார் அடிப்பா? பேப்பே அடிப்பாரா? இப்போ வாங்கினா இப்போ கோல்கி மண்டையிலே போகிறாங்களே. எவ்வளோ ஸ்பீடாக போனேன் எப்படிப்பா? ஸோ அடுத்து நம்ம யூரோக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸில் விளாட வைக்கலான்னு என் ஐடியா இருக்குது. உங்கள் ஐடியா என்ன? அடுத்து என்ன டீமுக்கு நம்ம யூரோ கப்பை ஜெயிக்க வைக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். பட் இதுவே நம்ம ஜெயிப்போமான்னு எனக்கு தெரில. ஏன்னா இதுக்கடுத்து ஜெர்மனி, இங்கிலாண்டெலாம் டீம் இருக்குது. மேபி நம்ம ஃபைனலில் ஜெர்மனி கூட மோத சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கிலாண்டு கூட மோதுவோம். கண்டிப்பாக 2 டீமில் எனக்கு மோதுவோம். இங்கே ரொனால்டோவுக்கு பதிலாக ராமோஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. இங்கே ரொம்ப நேரம் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. பட் கண்டிப்பாக கோலுக்கு நிச்சயம் கன்ஃபார்ம்ங்க. ஐயோ, பட் கோல் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஃபேன்ஸ் கிட்டே ஒருத்தர் வச்சிட்டாருங்க. போட்டாவேக்கு போல ஜான் நெவ்ஸ். ராமோஸ் மாதிரியே தாங்க இவர் பிஹேவ் பண்ணுறாரு. இது கோலுங்க. புர்னோ ஃபெர்னாண்டஸ் கிட்டேருந்து ஒரு கோலுங்க. இதுங்க வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே இல்லை, நம்ம ஒரு மேட்சே பண்ணியிருக்கோம். 6 கோல் அடிச்சிட்டாங்க ஒரு லெஜெண்டரி டீம் கிட்டேருந்து. சரியான விஷயங்க, அது ரொம்ப சரியான விஷயம். மேட்ச் அதுக்குள்ளே முடிஞ்சும் போச்சுங்க. ஸோ இத்துடன் போர்ச்சுகல் செமிஃபைனலுக்குள்ளே நுழையிறாங்க. இன்னும் நமக்கு வெறும் 2 மேட்ச் தான் இருக்குது. சீக்கிரமாக இந்த சீரீஸும் முடிய போகுதுன்னு நான் சொல்லிக்கிறேன். செமிஃபைனல் நம்ம வந்துட்டு இட்டாலி கூட மோத போகிறோம்.